ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எல்லா காரையும் ஒன்றாயிக்கம்ப என்னமோ என் ஃப்ரெண்டு சொன்னா அதை வச்சு பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாம்பி இது போடுவோம். ஜாம்பியா 2030 கவின் வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க மருதாணி அடிச்சு கொண்டு வந்தாங்க. டக்குனு போய் தொடக்கடி எடுத்ததும் நம்ம தான் தொடக்கடி அடி போறோம்னு சொல்லிட்டு அந்த அடிச்சு பார்க்கலாம். பட் ஆனா கவினே திண்ணைய பேர் காலிஸ் என்டட் இது நான் விட்டுரு. அது காலிங் என்டட் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் போட்டு இறக்குவோம் இங்கட்ட. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வரணும்னு காசு இங்கட கவாசுக்கு கீழே வந்துருச்சு. ஏறு கவின் கண்ணா முன்னாடி அழகா வச்சுட்டா. அப்பதான் அந்த பக்கமா இப்போ பறப்பும் போது நம்ம டப்புன்னு அதை விட்டு இறங்கணும்னா அது தனியாக பறந்து போகும் பாருங்களேன். நம்ம அதோட செத்துரும். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே தான் பண்ணேன். நான் சுட்டி பையன் பக்கத்தான் குடி சுட்டி பையன் என்ன சிலிண்டர் மட்டும் மாத்திர நெத்திய பாரு. எங்க ஓடிக்கிறா? டேய் சிலிண்டர் மே உள்ள இல்ல. ஏச்சாலி வந்து ரைட் பிடி. அடிக்குவே. ஓகே நம்ம டிவி நாங்க ஜம்ப் பண்ணி வரேன். பாத்து இது மேல போடணும். இப்போ ஏறி போய் திரும்பி கவாசுக்கு இப்போ விட்டு ஏற்ற போகிறேன் ஃபுல் ஸ்பீடில் போய். ரொம்ப அதை விட்டு இறங்கினா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வாண்டடாயிடும். முன்னாடி அவங்களா பார்த்து இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீலிங் தோக்கட்டுமா பறக்கட்டுமா? நல்லா தாய் குதிப்பாங்க ஆமாட்டுக்குள்ளே. இதுக்கு ஒரு சீப் கோடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பறந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. பைக் வாங்குற கடைக்கு போவோம். அந்த காரையை அடிச்சு நொறுக்கிட்டு போறோம்ல கவாசுக்கிடா. போலீஸ் வந்தால் சோழி முன்னேறா பார்க்கத்தான் போது எல்லாமே போயிட்டாரு. சரிஃபிட்டா பிடிச்சி போவ நான் சொல்ற மாட்டேன். நீ போயிட்டாரு ஏதாச்சும் ஒரு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா ஏதாச்சும் இடம் பனிக்காலம் மழை வேண்டாம் வருதான்னு பாப்பா ப்ளீஸ்ரா எனக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலுக்கு போவோமா? வேணாம் கடல் இல்லை, ஏர்போர்ட்டில் இப்போ பறக்க போகிறோம். நம்ம கவாசுக்கி எடுத்துக்கிட்டு கவாசுக்கியில் வீலிங் அடித்து பார்த்ததில்ல. திருப்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வேகமாக போகிறனால போயிட்டு ஆகணும். நான் கார் எடுத்து எல்லாரும் செத்துருங்கடா. அதுக்கப்புறம் நான் போலீஸ் கேஸில் உள்ள போகிறேன்டா. போலீஸ் கேஸ் எடுப்போமா? போலீஸுக்கு தெரியாமல் ஓடுவான். சரி காரை விட நான் சொல்கிற காரை போடு 2000 போடு. வேணாம் இதுலேயே போவோம். போலீஸ் எல்லாம் நம்மளை துரத்திட்டு வரும். வா போலீஸ் கேஸ் எடுப்போம்டா. அதான் போலீஸ் ரூபாய்க்கு வரணும்டா. சும்மாடா நம்பிடா எவ்வளோச்சும் சுட்டு கொள்ற தலையில வச்சு. அதான் எங்கடாது ஒரு ஸ்டார் ஆடா. இந்த பைக்கர்ரா போயிட்டு வரண்டா அழுத்தி விடுறா. ஐயப்பா ஐயப்பா அழுத்தி விடுறா. அழுத்தி முடிதான். இப்போ எவனாவது குறுக்காந்தீங்க கொஞ்சம்
போலீஸ்கார தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தேடி ஐயோ இருக்கு பயல நம்ம வண்டி எல்லாம் ஒன்றுத்தே ஓட்ட தெரியாது. வருது வருது போலீஸ் வளைச்சிட்டு போயிடலாம். வேட்டைக்காரன்டா வரான் பாரு வேட்டைக்காரன்டா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான் போலீஸ். யாருக்கிட்ட இப்படிதான் பண்ணுவேன். அப்படியே இப்படி வளைச்சிட்டு போய் இந்த இடத்துல எப்படி வந்தவர் போலீஸ்காரன் போலீஸ்காரன் வரானோடா ஆடி போடா. நீ அதில் ஃப்ரெண்டு பண்ணுறதா மாட்டில வர போலீஸ்கிட்டே ஆட்டம் காமிச்சிருந்தாங்கலாம் பரப்போம். வாங்க அந்த இது மேலே ஏறிடுவோம். அது மேலே ஏறிட்டோம்னா போலீஸால நம்மளை பிடிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னு அப்பாடியோ எந்திரா நீ வேற பைத்தியக்காரமா தான் பண்ணுவான். கார் குறைஞ்சிட்ற முடிஞ்சிருச்சா? அப்புறம் இன்னொரு வாண்டடை பண்ணிட்டு வர வேண்டியதான். கொலை பண்ணுறதுக்கு நான் இறங்கடா. கொஞ்சம் முன்னாடி போய்க்கோ. நம்ம இப்போ ஓட தயாரா இருக்கணும்டா. இன்னாட்ட ஸ்டாப் பண்ணிக்கோ. இன்னாட்டே கண்ணாடி இன்னாட்டே இந்த கண்ணுடா. இதை எடுப்போம். அழுத்தி புடுறானா எதிரா அப்படிங்கிற ஸ்டார்டா ஏறா வண்டி ஏறா அழுத்தி பிடிக்க போறோம். போலீஸே எங்க இதெல்லாம் அவனால வர முடியாது. வயசு அதானே போறேன். இங்கிட்டு வரடா போலீஸ் பைத்தியக்காரன் வண்டிடுறா வீட வர்றா ஓடுறா. காமிக்காதரா அடுத்த வந்து வரேன் ஆட்டே விட முடியாதுடா. ஆட்டே போடலாம். குத்துறா போயிட்டு குத்துறாங்க நீ போயிட்டே இருக்கா பைத்தியம் மேலேருந்து பண்ணுவோம்லடா அது பண்ணுவோம்டா இது பண்ணுவோம்டா. ஓகே இது பண்ணுவாங்கறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓ நீ அவன் ஃப்ரெண்டாமா? அது குடுறமா வைக்கிட்ட. டா சீக்கிரம் வீட்டுக்கு போற வேலைய பாரு. அம்மா உன்னை தேடிங்க இருக்கு. நடந்து ஓடுமா? நடந்தோன்னே கீழாலும் இல்லைங்க நான் வந்து வேற யாரும் நினச்சி உங்களை வந்து கட்டிட்டேன் தெரியாம. சாரிங்க அப்படி ஏன்னா வந்து உங்கள் கல்விக்கான பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. இல்ல இது நம்மளோட வீடு தானே. எப்பத்தான் நானே அவுட் ஆகிறேன் இனி தொலைறேன். 1 2 3 இது வீடு இல்லவோ எங்க சீப் போட்டிருக்கு நீ
இல்லை டிவிக்கு ஒரு அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓடையில அவனுக்கு ஓட தெரியாதுல்ல. மெதுவாக ஓடணும். பட் ட்ரெஸ் அதுக்கு வெள்ளம் நம்ம ஹெலிகாப்டர் போடுவோமா? ஹெலிகாப்டர் நம்புறா கருப்பு கலரு சொல்லு. 8000. அது கலர் மாத்திரா கலர் மாற்றோமா? சரி கலர் மாற்றோம். லாசரி எப்படி பின்னாடி இருக்கணும். பின்னாடி இல்லடா, இதை இப்படி இல்லையடா. மாடிக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படியே போ, நான் படிக்கட்டை காமிக்கிறேன். இது இங்கிட்டு இருக்கு பாரு டோரு, அது வழியாக தான் மாடிக்கு போகணும். ப்ளூ ட்ரெஸ்ஸர் தாண்டா அந்த இடத்துக்கு வர்றேன். இல்லடா உள்ளடா இல்லடா மக்கா இருந்துச்சுன்னா இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடு. இந்த முன்னாடி ஜம்ப் பண்றா. இங்கிட்ட நம்பரை போடு, இங்க எடுத்துரும்படா. நம்பரை போடு. இதுக்கு மேலே ஏதாவது ஏறுறதுக்கு வழி இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சிட்டு போடுங்க. இங்கிட்டு இருக்கு ஓகே இருங்க வர ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஐடியா, இறங்குடா. நம்ம இந்த இடத்துல நின்று எல்லா இதை பண்ணிட்டு ஜம்ப் தான் வேணும். அதான் எவனா இருந்தாலும் சுட்டு தாக்கிட்டேலாம். ஆமாவா? எங்க ஸ்டார் வரல. அவளை சுடுறா, அவளை மட்டையில எச்சடையில வரான்டா. அவனா தூக்குடா தூக்குடா. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்பிடும்டாடா. இதான் எழுத்து, இதை மேலே அமுத்துறா. சரி பின்னாடி வா. இதை மேலே எழுதி. இப்போ பின்னாடி வா. அந்த இடத்துக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா போலீஸும் இங்கே வந்து முட்டிட்டு கிடப்பானுவோ. நாளை எப்படி ஏறுறதுன்னு தெரியாங்க. அப்படியே இன்னும் முன்னாடி போய் கொஞ்சமான சைடில் இந்த இடத்துல நின்று போலீஸ் கேஸ் முடிஞ்சு போச்சா?
எப்படிற இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு இருக்கு. இங்கேருந்து மிசைல் லாஞ்சர் விட்டு அடிப்போம். நம்ம ஏதாச்சும் ரயில்வே ஸ்டேஷனு இது மட்டும் பில்டிங்கில் அடிக்கணும். பில்டிங்குக்கு போயிடா. போலீஸாக சுற்றி வருவாங்களே, அந்த பில்டிங்கில் சொல்கிறா. ஏன்டா பில்டிங்கை சுத்த இப்போ என்ன ஆக போகலாம்? என்ன ஆக போகுது? முடிஞ்சு போச்சுடா. நம்ம தாவு இங்கேருந்து தலையெல்லாம் இருந்தால் செத்துரும். இந்தியன் பைக் இந்தியன் பைக்ல என்னது இந்தியன் பைக் வந்து ஃப்ரீ ஃபயர் போகிறது ஒன்று இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஓடி அதுலேருந்து பார்த்தா இதுக்குள்ள வந்து கொண்டு வந்து விட்டுட்டு இது கேட்டை மூடிட்டு வெளில போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்களை பற்றி தெரியாது, ஸ்கோப்பு வைக்காம வெறியாது, அவன் மரியாணி போட்டாய் வெறியாணி டபுள் எல்லாம் போல நல்லலாம். குதிக்க வேண்டியதா இருக்கு. சரி, அவனை இப்போ எடுக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சும்மா எமௌண்ட்டை போட்டுக்கிட்டு இருப்போம். எப்படி நமக்கு எமௌண்ட் கிடைச்சிச்சு? துபாய் கேட்றா, அவன் சுற்றுவான்டா. அவன் இப்போ நார்மல் பிஸ்டல் எடுத்து வச்சுருக்கானே. எனக்கு பிஸ்டல் வேற ஒழுங்கா வந்து தொலையாது நாய். தமிழ் வேந்தனா கன்னர்ரா தாண்டா இருக்கு. எடுக்க முடியாதா? ஆமாம், அவன்லாம் சூப்பராக அவனும் பிஸ்டல் தான் வச்சிருக்கான் பைத்தியக்காரன். இந்த பாரு அவன் கையில் என்ன இருக்கான்? தமிழன். இவன் யூடியூபர்டா, நானும் யூடியூபர்டா. அப்பாடி என்ன கண்ண எடுக்க விட்டானுல. இந்த கண்ணன் தான் போட்டு தக்கிடுவனாலாம். இங்கே ஒட்டி பிறந்த 2 குழந்தைங்க இருக்கு. அதுல தனித்தனியா பிரிக்கிறதுக்காக ஆபரேஷன் நடக்குது. ஆனா இந்த குழந்தைங்களை பிரிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம். எங்கிருந்து போட்டான்? அட திருட்டு பயலோல நாயே. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. சரி வாங்க, பக்கத்துல தான் அவ்வளோ பேர் இருக்கணும். பிஸ்டல் தான் இருக்கு அந்த வீட்டுக்கு.
போயிட்டு எடுத்துருவாண்டா. நிறைய எடுத்துடலாம். இந்த நெட்டை எதுவுமே சொல்லல. ஆனா சுத்தி இருந்த பசங்க எல்லாம் இவங்க வந்து கைரேகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு இங்கிலீஷ் கம்மிங்க. இந்த கிளாஸ்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்க அவங்க அம்மாவை பார்த்து யாஷோட அம்மா படிக்காதவங்க போல கைரேகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. அவங்க வருத்தப்படுறாங்க. கை கொடுத்து அவங்க அம்மா கிட்ட சேர்த்து ஹெல்மெட் போடா பையன். இந்த பொண்ணு படிக்கும்போது அவங்க அம்மா கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் முதல்ல அவங்க பேரை எழுதி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல கையெழுத்து போடுறதுக்காக போஸ்ட்மேன் வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. அவங்களும் பழக்க தோஷத்துல கைரேகை வைக்கிறதுக்காக போறாங்க. அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. பக்கத்துல என்னன்னா ஓரியனை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போயிட்டேன். சூப்பர். இனிமேல் வாங்கடா. We fall, we get up, we keep fighting. அவ்வளவுதான், இனிமேல் ஓரியனை போட்டு எல்லாரையும் கொல்ல வேண்டியதான். அப்பாடா எப்படியோ அவன் தள்ள கட்டிட்டேன். எங்க ஓடிட்டா ஓடுறா நீ. நான் மெடிக்கெட் போட்டுக்கிறேன். பேக்பேக் கொடுக்குறேன். நார்மல் பையலாண்டா. We get up, keep fighting. ஓகே, நம்மள வேற இடத்துக்கு அனுப்பிட்டானுங்க. ஸ்டார்ட். இது என்ன கேம்னா ஊதணும், ஊதிட்டே இருக்கணும். லாஸ்ட் யார் ஊதி கீழே விடுதோ எல்லாம் அவங்க தான் அவுட்டு. கண்ணாடி என்ன எல்லா மேட்ச்லையும் வின் பண்ண மட்டும் போதாது, ஊதணும். கண்ணாடி கண்ணாடி ஜோன் வருது. யார் அவுட் ஆகுறாங்க. ரெண்டு ஃபுல் பக்கெட்டே கவர் பண்ணி பக்கத்தால ஓடி போயிடுது. எம்மா ஓட்டாளு எப்பா ஊது கண்ணாடி என்ன ஊதுதா நீ. நீ ஜோன் நோக்கி போற போல. இது என்ன ஊதாம்பது. எம்மா ஏம்மா இப்படி பண்றீங்கம்மா. வா எல்லாத்தையும் பேசி அம்மா என்ன கண்ணாடி எனக்கு ஜோன் சரியா பண்ணி
வரலப்பா. அட பாவமே. அடப்பாடியோ அவ்வளோ சுடுறான். இது வர ஃபஸ்ட்டு இப்போ டீமேல் என்ன பின்னாடி ஜோனே வருது. வைக்கத்தரையெல்லாம் இவ்வளோ பிஸி இருக்கும் நம்மளோட ரொம்ப குட்டி மேலே இருக்கான். சார் சார் எழுதுங்க சார் இந்த இருக்கானோ 4 பேருக்கு 4 பேர்ல ஒருத்தர் அப்புறம் ஓடி பேரு Do you feel the heat? The arena's getting crazy.